ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சரவணன் 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தீபாவை பார்க்கறதுக்காக போவாங்க. அப்போ ஐஸ்வர்யா கார்த்திகை பார்த்துட்டு ஒருவேளை தீபா இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிடுச்சோ என்னவோ நினச்சிட்டு கார்த்திக் கண்ணில் படாத மாதிரி அவங்க ஒளிஞ்சு நின்று என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு இருப்பாங்க. கார்த்திக் சரவணன் 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சுட்டு தீபாவை பார்க்கறதுக்காக உள்ளே போவாங்க. அந்த இடத்துல தீபா இருக்க மாட்டாங்க. அதை பார்த்தா கார்த்திக் செமையாக ஷாக் ஆகிட்டு, என்ன சார் தீபாவை இங்கே தான் அட்மிட் பண்ணேன்னு அவங்க சொன்னாங்க, ஆனால் தீபா இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட சரவணன், வாங்க கார்த்திக் நம்ம அங்கே போயிட்டு சிஸ்டரை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு நேராக தீபாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த சிஸ்டர்கிட்டயே போயிட்டு எனக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்வாங்க. என்ன டீட்டெயில் வேணும்னு வந்து அந்த சிஸ்டர் கேட்கும்போது கார்த்திக் வந்துட்டு, இல்லை இன்னைக்கு எத்தனை நர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க பேர் அவங்களோட அட்ரஸ் அந்த டீட்டெயிலாம் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்வாங்க. அதை கேட்ட சிஸ்டர் வந்துட்டு, நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் எதுக்கு சார் உங்களுக்கு அந்த டீட்டெயிலாம் சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டால் கார்த்திக் வந்து, சிஸ்டர் இங்கே ஐசியூவில் மலையிலேருந்து விழுந்த ஒரு பொண்ணு இருக்காங்க, நான் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் தான், என்னோட பேர் கார்த்திக், இன்றைக்கி தான் அவங்க வந்து அட்மிட் ஆனாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆமான்னு வந்துட்டு சிஸ்டர் சொல்லும்போது, திடீர்னு வந்து காணுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்கள சீக்கிரமாக தேடி கண்டுபிடிக்கணுங்க, அதுக்காக தான் இன்றைக்கி டியூட்டியில் இருந்த நர்ஸோட டீட்டெயில் எல்லாமே உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுங்க, ஏன்னா அவங்களுக்கு தீபாவை யார் கூட்டிகிட்டு போனாங்கன்ற டீட்டெயில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட சிஸ்டர் வந்து மனசுக்குள்ளே ஒரு வேளை சக்தி சொன்ன மாதிரி அந்த ரவுடி ஏற்பாடு பண்ண ஆள் இவங்களா இருப்பாங்களோ, எதுக்கும் இவங்ககிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. கார்த்திக் வந்து என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே எதுவுமே செய்ய முடியாதுங்க சார், எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதுபடி தான் நாங்கள் நடந்துக்க முடியும், நீங்கள் வந்து சும்மா கேட்ட உடனே டீட்டெயிலாம் கொடுக்க முடியாது, நீங்கள் கேட்டதுக்காக நான் டீட்டெயில் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக் வந்துட்டு, சிஸ்டர் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா காணாமல் போன என்னோட ஒய்ஃபை கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே சிஸ்டர் வந்துட்டு, சார் நீங்கள் போயிட்டு போலீஸோட வாங்க, நீங்கள் அப்போ வந்து டீட்டெயிலெலாம் கேட்டால் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் நீங்கள் கேட்ட எல்லா டீட்டெயிலையும் கொடுக்கும் அப்படின்வாங்க. உடனே கார்த்திக் சரவணன் கிட்ட நீங்களே பேசுங்க சார் அப்படின்வாங்க. சரவணனும் சிஸ்டர் கிட்ட, நான் தாங்க இன்ஸ்பெக்டர் சரவணவேல், நான் இந்த இடத்துல இருந்து வரேன், இப்போ நீங்கள் எல்லா டீட்டெயிலும் எனக்கு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சிஸ்டரும் யோசிப்பாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு